Hello NN for you squad. Welcome to 1 minute preparation of physiology 2 mark question. Question number 2 out of 87. Second question என்ன கேட்டிருக்காங்க அப்படினு பாருங்க. விட்டமின் K dependent clotting factor. Clotting factor ஓட work என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நம்மளோட டிஷ்யூல ஏதாவது பிரேக் டவுன் ஆகி blood வந்ததுனா அந்த blood வந்து ஸ்டாப் ஆகுற அந்த processக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஃபேக்டர் தான் clotting factor னு சொல்றாங்க. டோட்டலா நம்மளோட பாடியில 13 clotting factors வந்து வர்க் ஆகுது. அது அப்கமிங் வீடியோஸ்ல பாப்போம். இப்போ நம்ம கிட்ட क्वेश्चनல இந்த விட்டமின் K டிபெண்ட் ஆயிருக்க clotting factor என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த நம்பர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2, 7, 9, 10. These are the 4 factors depending on vitamin K in the synthesis of liver. இதுதான் வந்து definition 2 line. இந்த விட்டமின் K டிபெண்டன்ட் கிளாட்டிங் ஃபேக்டர் பாத்தீங்கன்னா கண்டிப்பா என்ன ரெக்வயர் பண்ணும் அப்படினு பாத்தீங்கன்னா விட்டமின் K வை ரெக்வயர் பண்ணும். அது வந்து எங்க சிந்தசிஸ் ஆகும் அப்படினு பாத்தீங்கன்னா லிவர்ல அப்படினு சொல்லி 2 லைன் டெஃபினிஷன் எழுதிருங்க. நம்பர் உங்களுக்கு மெமரி பண்ண சொல்லியிருக்கேன். 2, 7, 9, 10. இப்போ ஃபேக்டர்னு போட்டுக்கோங்க. ஃபேக்டர் 2, ஃபேக்டர் 7, ஃபேக்டர் 9, ஃபேக்டர் 10. இப்போ வந்து ஃபேக்டர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோத்ரோம்பின். ஃபேக்டர் 7 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் ஃபேக்டர். ஃபேக்டர் 9 வந்து கிறிஸ்மஸ் ஃபேக்டர். அண்ட் அட் லாஸ்ட் ஃபேக்டர் 10 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டுவர்ட் பவர் ஃபேக்டர். இந்த ஃபேக்டரோட நேம் மட்டும் அழகாக லிஸ்ட் டவுன் பண்ணிங்கனாலே 2 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. டோட்டலாக அந்த 13 ஃபேக்டரும் அப்கமிங் வீடியோஸில் வரும். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.